ஹலோ ஸ்ரீ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு சேனல். இட்ஸ் மீ கேஸ் டு ஹோப் யூ ஆல் குட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் பார்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நாங்கள் அந்த 60வது கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், எங்கள் சித்தப்பா சித்தியோடது. ஸோ நைட்டு நாங்கள் ரூமுக்கு வந்ததே ஒரு 12 ஆயிடுச்சு. தூங்கவே 1:30 அந்த மாதிரி ஆனாலும் கல்யாணம்லாம் ஏஞ்சிக்கவே முடியல. அதுக்கப்புறம் லேட்டாக தான் ஏஞ்சும் கிளம்பிட்டு வந்து ஒரு சைடு அப்போ தான் சன்ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இன்னொரு சைடு ஃபுல்லாக இருட்டாக ஃபாகாக இருந்துச்சு. அந்த அட்மாஸ்ஃபியரே அழகாக இருந்துச்சு, அதை அப்படியே பார்த்துட்டு போனோம். ஸோ அந்த ரூம்லேருந்து அந்த கோயிலுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த ட்ராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோன்னா அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி கல்யாணம்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டிஃபன் கொடுத்தாங்க காலைல. ஸோ அது எல்லாமே வந்து என்னெல்லாம் சாப்பிட்டனோ நான் தனியாக ஒரு விளாக் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அவங்க எல்லாமே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய இந்த மாதிரி ஆடு மாடுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அழகாக அப்பா வந்து பாப்பாவை தூக்கிட்டு காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ரூமுக்கு போயாச்சு. ஸோ ரூமுக்கு போய் செக் அவுட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் எந்த விளாகுமே எடுக்கல. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் உடம்பு வந்து சரியில்லைங்கன்னா வெளில போனாலே எனக்கு உடம்பு சரியாமல் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நான் விளாகே எடுக்கலை. ஸோ இதோட வந்து இந்த சீரீஸ் வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் பாய் அண்ட் டேக் கேர்.